கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சில வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். லூக்கா 24:39 நான் வாசிக்கிறேன். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கும் ஈராதே என்று சொல்லி நம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாசனை என்ன தெரியுமா? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்கள் மத்தியில் வந்து என்னை தொட்டு பாருன்னு சொன்னார். ஒரு நல்ல சொல்லியிருக்கலாம் இல்லை? சாதாரண இயேசுவல்ல, எருசலேம் வீதிகளிலே நடந்து சென்ற இயேசுவல்ல, சிலுவைகளே தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவல்ல, உயிர் தெழுந்த இயேசு பக்கத்தில் வந்து என்னை தொட்டு பாருன்னு சொல்றார். எதுக்கு தொட்டு பார்க்கணுமா? நான் தான் என்று அறியும்படியாக என்னை தொட்டுப்பார். ஆங்கிலத்தில் ஹேண்டில் மீன் இருக்கு. ஹேண்டில் மீ, என்னை பயன்படுத்து சொல்லலாம். என்னை ஹேண்டில் மீன் சொல்றார் ஆண்டவர். என் கையை தொட்டு பார்த்தானா என் கையில் இருக்கிற வல்லமுள்ள கடந்து வரும். நிறைய தடவை இந்த மைக்கு நான் தொடுற சமயம் ஷாக் அடிக்கும். ஏற்று அப்படி எடுத்து கீழே போட்டுருவேன். நிறைய தடவை அந்த மைக் அப்படி ஏற்று, சாதாரண ஏற்றுக்கு மைக்கை கீழே போட்டுருவேன். அப்படின்னா கரண்ட் எப்படி இருக்கும்? அப்படின்னா உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி இருக்கும்? கையை தட்டுங்க பார்க்கலாம். மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசு இனி அவர் மரிப்பதில்லை. நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு என்ன நீ தொட்டு பாரு, தொட்டு பாரு. நம்ம விளையாடுவோம் சின்ன பிள்ளைகள் எல்லாம், தொட்டு பாரு தொட்டு பாரு. ஆனா இது அப்படி அல்ல. என்னை தொட்டா போதும், அடிக்கும் ஷாக். 10,000 வோல்ட்டில் அது நிற்க முடியாது. அதனால தான் சில கூட்டங்களை சில விழுவ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வல்லமை வர்ற சமயத்தில் நிற்க முடியாது, மனுஷ உடல் தாங்காது. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பார்த்துருக்கீங்க, சில கூட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, நான் தான் என்று அறியும்படி நீ என்னை தொட்டு பாரு. தொட்டு பார்த்தவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஆசீர்வதிக்கும் கரம், அரவணைக்கும் கரம், குணமாக்கும் கரம், விடுவிக்கும் கரம். டச் மீ, ஹேண்டில் மீ. நம்ம அதுக்கு தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஆண்டவரை தொட தான் வந்திருக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவரை தொட தான் வந்திருக்கிறோம். சில நிறைய ப்ரீச்சர்ஸ் வந்து மேடையிலேருந்து பேசுவாங்க. கீழே நிற்கிறவங்க அவ்வளோ ஆசைப்படுவாங்க, இந்த பாஸ்டர் கொஞ்சம் கீழே வந்து தொடுவாரான்னு. தொட மாட்டார், ஆமேன்னு சொல்லி சமயம் போயிடுவார். ஆனால் ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர் இல்லை, நீ தொட்டு பார்க்குற அளவுக்கு நான் பக்கத்தில் நிற்கிறேங்கிறார். நான் கூட இப்போ இறங்கி வந்து உங்களை தொட முடியாது, ஆனால் உங்கள் ஆண்டவர் பக்கத்தில் தொட்டு பாருன்றார். சிஸ்டர் கொஞ்சம் தொடுங்க சிஸ்டர்ன்னு சொன்னால் கூட நம்ம போயிடுவோம் சில வேலையில். ஆண்டவர் அப்படி இல்லை, நீ கேட்காத, நான் வந்து நிற்கிறேன், தொட்டு பாரு, என்னை தொட்டு பாரு, என் வல்லமையை தொட்டு பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், டச் மீ டச் மீ டச் மீ. உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். என் கை மட்டும் இல்லை, என் காலையும் தொட்டு பாரு. கையிலும் காலையில் தான் அங்கே வல்லமை இருக்குது. எங்கள் ஆண்டோடைய கையும் காலில் நாங்கள் வல்லமை இருக்கிறது. தொட்டால் போதுங்க, அவரை தொட்டா போதுங்க. நான் தான் என்று அறியும்படி. உன் ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஆண்டவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? டு யூ நோ ஹூ ஹி இஸ்? அவர் எப்படிப்பட்டவர்? சொன்னால் சூரியனை நிற்குமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், சூரியனை பார்க்க கூட முடியாது நமது சின்ன கண்ணுனால. ஆனால் அந்த பெரிய தேவன் நீ சொன்னானா சூரியன் நிற்குமா? அந்த பிரவாகித்து வருகிற செங்கடல் 2 பிரியுமா? யோர்தான் பிரவாகித்து வரும்போது பின்னிட்டு திரும்புமாம். எரிக்கோ கோட்டை 6 கார் ஓட்டலாமா, அவ்வளோ பெரிய கோட்டை. நீ துதித்தா கீழே விழுமா? உடைக்கிற ஆண்டவர், நொறுக்கிற ஆண்டவர், தடைகளை பெயர்க்கிற ஆண்டவர், விடுவிக்கிற ஆண்டவர், உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனை உன்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். சொல்ற தொட்டு பாரு, என்ன தொட்டு பாரு. உனக்கு சொந்தக்காரங்க விட அதிகமாக நான் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறேன், என்னை தொட்டுப்பாரு, என் கையை தொட்டுப்பாரு. என்னை கேட்டுக்கொண்டு இந்த ஒரு வசனம் என்ன அப்படியே தொட்டுது. the word touch me so much, handle me. நீ என்னை தொட்டுப்பாரு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆசீர்வதிக்கிற என் கரத்தை தொட்டுப்பாரு. எந்த வியாதியிலிருந்து உனக்கு சுகம் வேணும், உன்னை சுகமாக்கு என் கரத்தை நீ தொட்டுப்பாரு. ஏதோ வானத்துக்கு மேலே இருக்கிற ஒரு ஆண்டவர் இல்லை, குகையிலோ மலையிலோ அலையிலோ கடலில் இருக்கிற ஆண்டவர் இல்லை, உன் பக்கத்திலே இருக்கிறேன். ஹேண்டில் மீ, என்னை டச் பண்ணு, என்னை டச் பண்ணு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என்னை ஆண்டவரை டச் பண்ண தான் வந்திருக்கிறோம்.
ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உங்களுக்கு தான் தெரியுமா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆமாசு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன்னை பெரிய சாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்குவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தேவன் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கிற எதற்காக தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஐ bless you to be a blessing. எத்தனை பேர் எனக்கு சந்தோஷமாக சொல்ல முடியும், நான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன்? ஆமாம், ஒவ்வொரு தெருவில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒத்தவாட தெருவில், காவாங்கரையில், எங்கள் கேம்பில், புழல் கேம்ப் கிட்ட நான் ஆசீர்வாதம், என் தெருவில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை தொட்டவங்க சுகமாகணும். ஒரு பொருளில் கரண்ட் போயிட்டேன்னா அந்த பொருளை தொட முடியுமா? தொட்டால் அங்கேயும் ஷாக் அடிக்கும். உன்னை தொட்டவங்களுக்கு ஷாக் அடிக்கும். ஏன்னா பெரிய கரண்ட் உனக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கு. உன்னை தொட்டா வல்லமா புறப்பட்டு போய், ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருக்கவனை பார்க்க உனக்குள்ள இருக்கிற பெரியவர். Greater is he who is in you than who is in the world. உலகத்தில் இருக்கிறவனோட உனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். ஆண்டவர் சொன்னால் என்னை தொட்டு பாருன்னு நீங்கள் கூட சொல்லலாம். என்னை தொட்டு பாரு, ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற வல்லமை உனக்குள்ள இருக்கு. எனக்கு பிடிச்சமான வசனம் தெரியுமா? இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ணின ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். சாதாரண ஆவியானவர் இல்லை. சிம்சோன் மேலே ஆவியானவர் வந்தார், தாவீதில் ஆவியானவர் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. ஆனால் அதை விட பெரிய ஆவியானவர் என்ன தெரியுமா? இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ணின ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. உனக்குள்ள இருக்கிறாரு. என்னை தொட்டுப்பாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் ஒரு குழந்தை தருவேன், உன் மூலமாக இந்த சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் உள்ள எல்லா சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார். ஆனால் குழந்தை பறக்கவே இல்லை. ரொம்ப ஷார்ட்கட் ஒன்று பண்ணாங்க. அம்மா சொன்னாங்க, சாராம்மா எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கா, அந்த வேலைக்காரியை கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளையை பெற்றுக்கோன்னு. அப்படியே சந்தோஷமாக மனைவி, நிறைய பேர் மனைவி சொல்கிற கேட்பாங்க தானே, அது நல்லது தான், கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, நல்லதை கேட்கணும். அந்த மனைவி சொன்னதை கேட்டு ஒரு பிள்ளையை பெற்றுட்டாங்க. பிரச்சனை தான் வருது. என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோட என்ன பேசினார் பாருங்க. 14 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னானா ஆசீர்வதிப்பேன். ஷார்ட்கட் பார்க்காத, குறுக்கு வழி தேடாத. டோன்ட் திங்க் யூ கேன் ஹெல்ப் காட். கடவுளுக்கு உதவி செய்ய முடியும்னு நீ நினைக்காத. அவர் சொன்னா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர், செய்ததை சொன்னவர். நானே சத்தியம்னு சொன்னவர் பொய் சொல்லுவாரா? நீங்களே சொல்லுங்க. நானே சத்தியம் சொன்னாண்ட ஒரு பொய் உரையாத ஒரு தேவன். அவருக்கு பேரே பொய் உரையாத தேவன். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபத்தன் அல்ல, சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல. இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொன்னாருன்னா செய்வார், செய்வார். ஏன்? நான் சர்வ வல்லமை எல் ஷடாய். எல்லாம் சத்தமா கத்துங்க, சத்தமா. எல் ஷடாய், எல் ஷடாய் அர்த்தம் என்ன தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் தான் என்று அறியும்படி என் கையை தொட்டுப்பார். நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். உனக்கு என்ன வல்லமை வேணும்? எதுக்கு வல்லமை வேணும்? எல்லா வல்லமை எனக்குள்ள இருக்கு. என்னை தொட்டுப்பார். என்னை தொட்டா போதும், வியாதியை குணமாக்குற வல்லமை உனக்குள்ள வரும். என்னை தொட்டா போதும், பிசாசை துரத்துற வல்லமை உனக்குள்ள வரும். என்னை தொட்டா போதும், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு உணவாக்குற வல்லமை உனக்குள்ள வரும். என்னை தொட்டா போதும், வாளாகாம தலையாக்க, கீழாகாம மேலாக்க, பூமி உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுகிற வல்லமை உனக்குள்ள இருக்குது. டச் மீ, ஹேண்டில் மீ. என்னை தொட்டுப்பாரு. நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஷார்ட்கட் பார்க்கவே பார்க்காது. உன் வாழ்க்கையில் 1000 10,000 உனக்கு எதிராக வரலாம். எந்த சத்துவங்களும் உன்னை அசைக்கிறதுக்காக திட்டமிடலாம். யார் வேணா உன்னை அழிக்கணும்னு திட்டமிடலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமா, டேய் என்கிட்ட நெருங்காத, நெருப்பு, நான் எல் ஷடாய். நான் தொட்டு பார்த்தவன், உயிர் தெழுந்த இயேசுவை தொட்டு பார்த்தவன், உயிர் தெழுந்த வல்லமையை உணர்ந்தவன். டோன்ட் டச் மீ. நான் யாரை டச் பண்ணியிருக்கேன்? உயிர் தெழுந்த இயேசுவை டச் பண்ணியிருக்கேன். என்ன நீ தொடாத, என்ன தொட உன்னால் முடியாது. பவுல் சொன்னார், எல்லாம் தூக்கி போடுறேன், என் வாழ்க்கையில் லாபமாய் தோன்ற தூக்கி போடுறேன்.
நான் எபிரேயன், நான் ரோமன், கமாலியல் காலேஜில் படித்தவன். 8 நாள் விருத்தசேனம் பண்ணப்பட்டோம். என்னை பற்றி டகடான்னு சொல்லுவான். நான் ஒன்றே நான் சொல்கிறேன், குப்பை அன்று ஐ கவுண்ட் எவ்ரிதிங் டங் டு நோ ஹிம். அவர் என்னை அறியணும், நான் தான் என்று அறியும்படி. அவர் எப்படி அறியணும்? உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும். உணர்ந்தவங்க அல்லையே சொல்லுங்க, உணர்ந்தவங்க அல்ல சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும், அவருடைய பாடுகளுடைய ஐக்கியத்தை நான் அறியணும். நான் தான் என்று அறியும்படியாக தொட்டு பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொட்டு பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். அப்பா பக்கத்தில் நிற்கிறாரு, தொட்டு பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கொண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்துடுவேன் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று என்னை நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோக்கும் தரிசனமானேன். ஆனால் யெகோவா என் நாமத்திலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. நான் யார்? யெகோவா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் யார்? யெகோவா. என்னால் என்ன முடியும்? என் பலத்த கரத்தினால எய்ப்தியனை துரத்தி விட முடியும். என் ஜனங்களை நான் விடுவிக்க முடியும். என் கரத்தினால பலத்தை என் கையை கொண்டு நான் செய்கிற காரியத்தை நீ பார்ப்பாய். நீ அறிய வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? யெகோவா. அப்படி என்றால் உன்னை விடுவிக்கும் ஒரு தேவன். உன் சத்துரு கையிலேருந்து உன்னை விடுவிக்கிறதுக்கு தன் கையை நீட்டுகிற ஒரு தேவன். நான் தான் என்று அறியும்படியாக என் கையை நீ தொட்டுப்பாரு, உன் சத்துருக்கள் கையில் இருந்து என்னை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருன்னு சொன்னால் எந்த மனுஷனையுமே நினைக்காதீங்க. மனுஷன் ஏமாத்திரம். மனுஷன் நமக்கு சத்துருவா இருக்க முடியாது. அந்தகார லோகாதிபதி பொல்லாத ஆவிகள் நமக்கு எதிராக வர்ற சமயத்தில் கர்த்தர் தம் கையை நீட்டுவார். நான் தான் என்னை அறியும்படி என் கையை தொட்டுப்பார். உன் அடிமைத்தனத்தில் அடக்கி வச்சிருக்க சாத்தான என் கையினால் நான் விடுவிப்பேன். உன் சாத்தான கையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். என் கையினால் நான் விடுவிப்பேன். மோசே போய் சொல்லு. அவன் கேட்பான், உன் பேர் என்னன்னு கேட்டேன்னா சொல்லு, இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொல்லு. நான் இருத்தி அழுத்தமாக சொல்கிறேன், இருக்கிறவரா இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். நாட் ஐ வாஸ், ஐ கோயிங் டு பி. நான் இருந்தவரல்ல, இருக்க போகிறவரல்ல, இன்றைக்கு இருக்கிறவர். அவர் வசனம் என்ன சொல்லுது? நான் யெகோவா. எல்ஷடாய் மட்டுமல்ல, நான் யெகோவா. சத்துரு கையிலேருந்து என் கையை நீட்டி உன்னை பிடுங்கி எடுப்பேன். அதனால் பவுல் சொல்கிறாரு, ஐ மஸ்ட் நோ ஹிம். அவரை நான் அறியணும், அவரை நான் அறியணும். அவரோட உயிர்த்தெழுந்த வல்லமையை நான் அறியணும், பாடுகளோட ஐக்கியத்தை அறியணும். அப்படி அறியணும்னா எனக்கு இருக்க எல்லாம் நான் குப்பையாக எண்ணணும், எல்லாம் குப்பையாக எண்ணணும். 6 நாள் குப்பை நீங்கள் செஞ்சதெல்லாம். இன்னைக்கு தான் அப்பா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. பணத்தினால் ஆகாதது, அதிகாரத்தால் ஆகாதது, ஆடம்பரத்தால் ஆகாதது, பேர் பிரஸ்பாத் ஆகாது, ஆண்டவரால் ஆகும். நாட் பவர், பொலிட்டிக்கல் பவர், மணி பவர், சினிமா பவர், கிரிக்கெட் பவர். தி கிரேட்டஸ்ட் பவர் இஸ் அ பவர் ஆஃப் ரெசரக்ஷன். இந்த உலகத்தில் நிறைய வல்லமை இருக்குங்க. பணத்துக்கு வல்லமை இருக்குது, அரசியலுக்கு வல்லமை இருக்குது, இந்த உலகத்தில் கிரிக்கெட்டு கூட வல்லமை இருக்குது, சினிமாக்கும் வல்லமை இருக்குது. எல்லா வல்லமையோட மேலான ஒரு வல்லமை யெகோவா. நான் யெகோவா. சத்துரு கையிலேருந்து என் கையை நீட்டுவேன், சத்துருவை நான் பிடுங்கி எடுப்பேன். சத்துருலேருந்து ஒன்றை நான் பிடுங்கி எடுப்பேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் தான் என்று அறியும்படி என்னை தொட்டு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். 12 வருஷமா பெரும்பாடு. பெண்களுக்கு தான் தெரியும் அது என்ன பாடுன்னு. சரியான பாடு. மாசத்துல 2 நாள்னாலே பெரிய பாடு, 12 வருஷமா பெரிய பாடு. அவள் எல்லார்ட்டுமே பணத்தை செலவழிச்சிருக்கிறா. லூக்கா கூட எழுதி வைப்பார், அவள் பணத்தை எல்லாம் செலவழிச்சா வைத்தியர்ன்னு. லூக்காவில் தான் இருக்கும். ஏன் தெரியுமா? அவரே ஒரு டாக்டர். ஒருவேளை அவர்கிட்ட தான் போய் செலவழிச்சாலோ தெரியாது. எல்லாம் செலவழிச்சா, ஆனால் வியாதி குணமாகலை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நிறைய தடவை நான் பார்க்குறேன், வைத்தியர்கிட்ட போய் நம்ம பணத்தை செலவழிக்கிறோம்.
ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் அதே சமயம் ஆலயத்தில் வந்து ஸ்தோத்திர பலி இட்டுப்பார், ஸ்தோத்திர பலி இட்டுப்பார். சுகம் வர்றதா வரலையான்னு பாரு. சவால் இது. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ தூத்தி எடுத்தா ஓடுவான் சாத்தான். இந்த வியாதி வர்றது சாத்தான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு ஆகாரத்தை படைச்சாரு, அழகான தோட்டத்தை படைச்சாரு, ஹாஸ்பிட்டல் படைச்சாரா? ஏதேன் தோட்டத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரி வச்சாரா? ஏன் தெரியுமா? மனுஷன் வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. மனிதனுக்கு வியாதி கொடுக்கல. ஆனால் சாத்தான் தான் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரான். இந்த சாத்தானால தான் இந்த வியாதி வருது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை வேணும்னு நான் தொட்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில் தான் என்ன சுகம். தொட்டு பார்த்தா தாங்க தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பெண் எல்லாட்டையும் போய் சுகத்துக்காக போனால் கிடைக்கல. இனி அவளால் வாழ முடியாது, மருந்து இல்லை. நிறைய தடவை யூடியூப்பில் பேசாம என்கிட்ட பேசுவான், சிஸ்டர் எங்கள் சொந்தக்காரங்க இதுவரை பணத்தை செலவழிச்சாங்க, இனிமேல் முடியாதுன்னு சொல்கிறாங்க, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, டாக்டரும் கைவிட்டாச்சு. அப்படி பேச முடியாமல் பேசுவாங்க. வேணா நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு யூடியூப்பில், அந்த வாட்ஸ்அப்பில். பேச முடியாமல் பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன உன்னை ஒன்று தான், தொட்டுப்பார், தொட்டுப்பார். உன் ஆண்டவரே சொல்கிறார், இஸ் அவைலபிள் ஃபார் யூ, டச் ஹிம். நீ அவரை தொடுறதுக்கு பக்கத்தில் சொல்லி தொட்டு பாருமா. வேற என்ன நீ செய்யாதம்மா, நீ தொட்டு பாருமா. டச் மீ, நான் தான் என்று அறியும்படி என்னை தொட்டுப்பார். ஹல்லேலூயா. இவன் வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் இருந்தது, ஆண்டவரை தொட்டா சுகமாகும். ஆண்டவர் என்ன தொண்ணு நிறைய பேரை தொட்டார். வேதத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவர் தொட்டார், தொட்டு குணமாக்கினார். குஷ்டரோகியை கூட தொட்டு குணமாக்கினார். ஆனால் என்ன அவர் தொட முடியாது. அந்த காலத்தில் பெரும்பாலுள்ள சிறிய யாரை தொட்டுட்டான தீட்டுப்பட்டுருவாங்க. ஆண்டவரும் தீட்டுப்படக்கூடாது, எனக்கும் சுகம் வேணும், வேற வழியே இல்லை. வேறு வழி இல்லைன்னு சொல்கிற சமயம் ஒரு வழி உனக்கு ஆண்டவர் காட்டுவார். வேறு வழி இல்லைன்னு போயிடாதீங்க, வழி இல்லைன்னு போயிடாதீங்க. திக்கு இல்லை, திசை இல்லை, வாழ தெரியல, வாழ்க்கை முடிக்கிறதுக்கு தண்டவாளம் தூக்கு தகர்ந்து ஒரு வழி இருக்கு, ஒரு வழி இருக்கு. அவன் நினைச்சா எனக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி என்ன தெரியுமா? அவர் என்ன தொடாண்டா, நானும் அவரை தொடாண்டா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் போய் தொடுவேன், நான் போவேன். அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க விசுவாசம். எல்லாரும் நெருக்கிறாங்க ஆண்டவரை, திரள் கூட்டமான மக்கள் நெருக்கிட்டு போறாங்க. அவ யாரை தொட்டாலும் கோவிட் மாதிரி, கொரோனா வியாதி மாதிரி, யாரை தொட்டாலும் எல்லாரும் தீட்டுப்பட்டுருவாங்க. தரையில தவிழ்ந்து அப்படியே நடந்து போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தொட்டு பாரு, என்ன தொட்டு பாரு. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஆண்டவர் அவளை திரும்பி பார்த்து, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இங்க யாரோ ஒரு ஆளோட ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே தோத்து போன உன்னோட கர்த்தர் பேசுறாரு. இனி என்னால் முடியாதுன்னு நினைக்கிற பொருளாதார நெருக்கடியில் நான் வாழ்கிறேன், கடன் வட்டி குட்டி போட்டு நெருக்கிட்டு இருக்கு, இனி என்னால் முடியாது என்கிற இடத்துல நீ இருக்கிற உனக்கு இந்த பெண்மணி சொல்கிறா, நான் தொட்டேன், நீயும் வந்து தொட்டு பாரு. வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன். இதை கேளுங்க, இதை கேளுங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டேன். எனக்கே சுகம் கிடச்சுன்னா உயிர் தெழுந்த ஆண்டவரே கையை நீட்டுறாரு, உயிர் தெழுந்த ஆண்டவரே கையை நீட்டுறாரு. அவரை தொட்டா என்ன நடக்கும் பாரு, என்ன நடக்கும் பாரு. உனக்கு தொடுறதுக்கு உரிமை இருக்கு, அவளுக்கு உரிமை இல்லை, ஆனால் உனக்கு உரிமை இருக்கிறது. அவரே சொல்றாரு, நான் தான் என்று அறியும்படி என்னை தொட்டு பாரு. என் பிரசங்கத்தை நீங்கள் ரசிக்காட்டா நான் ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதான் நான் இவ்வளோ தூரம் நான் சத்தமாக பேசிகிட்டு இருக்கிறேன். தோமா சொன்னா, தொட்டு பார்த்தா தான் நான் நம்புவேன். ஆண்டவர் கூட இருந்தார்ல, 5 அப்பம் 2 மீனை சாப்பிட்டாரே, அப்போ நம்பலையா? 12 கூட எடுத்தாங்களே, அடுக்குனாங்களே, அப்போ நம்பலையா? 10 பார்வை கொடுத்தாரே, நீ நம்பலையா? 38 வருஷமா குளத்தண்டியில் கிடந்தானே, நீ நம்பலையா? சோம்புன கையோட கை நீட்டினானே, நீ பாத்திய கூட நீ சூப்பரிண்டெண்டிங் பாஸ்டர், அப்போ நீ நம்பலையா? நீ தொட்டாதான் நம்புவியா? அதுக்கு கூட ஆண்டவர் பாருங்க, வேதம் சொல்றது, தோமாவுக்காக மட்டும் ஒரு தரிசனம் கொடுத்தாரு. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தாமஸ் காட் கேவ் an appearance. தோமாவே நீ தொட்டு பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. யாராக இருந்தாலும் சரிம்மா, நீ சந்தேக பேர் வழியாக இருந்தாலும் சரி,
நீ காட்டி கொடுக்குறவனா இருந்தாலும் சரி, நீ மறுதளித்தவனா இருந்தாலும் சரி, உனக்கு தொட்டு பார்க்குறக்கு ஒரு தருணத்தை ஆண்டவர் தர்றாரு. டச் மீ, என்ன நீ தொட்டு பாருப்பா. அப்போ தோமா தொட்டவனை என்ன சொன்ன தெரியுமா? மை லார்ட் மை காட். அப்போ சொன்னான், தேவனே ஆண்டவரே. அது வரையிலும் நீங்க படிச்சு பாருங்க, வேத புத்தகத்துல தேவனே என்கிற வார்த்தையே வராது. லார்ட் காட், மை காட். இயேசுவ காட்னு யாருமே சொல்லலை. ஆண்டவரேன்னு சொல்லியிருக்காங்க, போதகரேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் காட் தேவனேன்னு சொன்னதே கிடையாது. படித்து பார்த்து சொல்லுங்கள், நல்ல வசனத்தை வசு பாருங்க, யாராவது தேவனேன்னு சொன்னாங்களான்னு புதிய ஏற்பாடில். இதான் முதல் தடவை தேவனேன்னு சொல்கிறான். காட். when you touch him you know he is God. அவரை தொட்டாதான் தெரியுங்க அவர் கடவுள்னு. என்னை கேட்டுக்கொண்டு கதை எத்தனை அற்புதம் செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவரை தொட்டவங்களுக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் தான் தேவன் என்று. ஏன் என் ஆண்டவர் தேவன்? ஏன் என் ஆண்டவர் தேவன்? நான் தேவன் என்று நான் தான் என்று அறியும்படி. ஏன் அவர் தேவன்? மரணத்தை ஜெயித்தார். கைத்தட்டுங்க, மரணத்தை ஜெயித்தார். கடவுள் என்றால் யார்? கடந்து நிற்பவர் தான் கடவுள். மனுஷனுக்கெல்லாம் மட்டுப்பாடு கட்டுப்பாடு இருக்குது, கல்லறையோட முடியுது. அதை தாண்டி வந்தார் பாருங்க, அதனால தான் கடவுளுங்க. அவர் உயிர்த்தெழுந்தார், அதனால தான் கடவுளுங்க. கல்லறையை திறந்தாருங்க, அதாங்க கடவுளுங்க. கல்லறையை திறந்தாருங்க, கடவுளுங்க. மட்டுமல்ல, திறந்து பறந்து போனவர்ல, உன் பக்கத்தில் வந்து தொட்டுப்பாருன்னு சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே கல்லறைந்து டைரெக்டாக பறந்துருந்தானா அதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் சுட்டி திருந்தார், சாப்பிட்டார், மீன் பிடிக்க போனார், மனுஷனு கையத்தோட சொன்னார், நிரூபிக்கிறதுக்கு நான் தான். ஹல்லேலூயா, ஐ என்ஜாய் தட் வேர்ட். நான் தான் என்று நீ அறியும்படியாக என் கையை நீ தொட்டுப்பாரு. Do you know him? You may know about him. Do you know him? அவரை பற்றி ஒருவேளை தெரியும். அவரை தெரியுமா? அவரை தொட்டு பார்த்தியா? தொட்டு பார்த்த அனுபவம் உனக்கு இருக்குதா? I touched him, he healed me. அவரை தொட்டேன், அவர் என்னை சுகமாக்கினார். அவரை தொட்டேன், எனக்கு காசு கொடுத்தாரு. அவரை தொட்டேன், என்னை ஆண்டவர் வல்லமையால் நிரப்பினார். அவரை தொட்டேன், அக்கினி இறங்கி வந்தது. அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கா? அதுதான் இந்த நாளுங்க, அதுதான் இந்த நாளுங்க. இந்த நாள் கர்த்தர் தந்த நாளுங்க. அவரை தொட்டு பார்க்கறதுக்கு அவர் தந்த நாளுங்க. நான் தான் என்று அறியும்படியாக என்னை தொட்டுப்பார். என்னை தொட்டா உனக்கு தெரியும், நான் தான் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தூரத்துன்னு சொல்லாத, ஏசு தெரியும், ஏசு தெரியும்னு. பக்கத்தில் வந்து தொட்டுப்பார். Move on brothers, move on sisters. This is a moving day. Take a step forward, come closer to God. ஆண்டவருக்கு அருகாமையில் வரணும். நான் அருகாமையில் நான் விரும்புகிறேன். நான் தூரத்தில் நிற்க மாட்டேன். I'm not a Sunday Christian, I'm not a Christmas Christian, I'm not a funeral Christian, I'm not a Easter Christian. ஈஸ்டருக்கு மட்டும் கோயிலுக்கு வர்றது, குட் ஃப்ரைடே மட்டும் கோயிலுக்கு வர்றது, 1ஆம் தேதி மட்டும் கோயிலுக்கு வர்றது, கலண்டரில் இருக்க வசனத்தை வாசி கிறிஸ்டியன் இல்லை. 24 மணி நேரம் நான் கிறிஸ்டியன். 24 மணி நேரம் கிறிஸ்டியன். வாரத்தில் ஒரு நாளை ஆராதிக்கிற ஆள் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் தூசி தட்டி பைபிளை கொண்டுற ஆள் கிடையாது. வேதம் எனக்கு ஆகாரம், என் அனுதின உணவை பார்க்கலாம் இந்த வசனம் எனக்கு ஆகாரம். அந்த நான் இதை படிக்க சமயம் எனக்கு சாப்பாடே தேவை கிடையாது. நான் சாப்பாடு வேண்டான்னு தான் சொல்லுவேன், எனக்கு இப்போ வேண்டாம். ஏன்னா அவ்வளோ தூரம் இந்த சாப்பாடை நான் சாப்பிட்றேன். உடலை ஒடுக்கணும், உயிரை வளர்க்கணும். அப்போ தான் அந்த லைவ் ஒயரை டச் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அந்த கரண்ட்டை டச் பண்ணோன்னா உன் உயிர் வந்து நல்ல போஷாக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கணும். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். சிஸ்டர் மீட்டிங் போனேன், குணமாகும் சொன்னால் ஒன்றும் குணமாக இல்லை. என்கிட்ட பவர் ஃபெயிலியர் இல்லைங்க, என்கிட்ட பவர் இருக்குது. ஃபெயிலியர் உங்கள் பக்கம்தான். ஏசு சொன்னார், ஒன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் குணமாவீங்க. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் எதிர்பார்த்துருக்க முடிவை கத்தர் கொடுப்பா. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக செய்வாருங்க. நீ யாராக இருக்கலாங்க, நீ யாராக இருக்கலாம். இதுக்கு டிகிரி தேவையில்லை, நீ பெரிய ஆளாக இருக்க தேவை கிடையாது. நீ முட்டி போட்டால் சாத்தானை கட்டி போட முடியும். நீ சொல்வதாகும், சொல்வதாகும். உன் வாயில் பிறக்கும் வார்த்தைகள், இயேசுவின் வாயில் இருந்த வார்த்தைகள் எவ்வளோ வல்லமை உள்ளதோ அத்தனை வல்லமை உன் வாயில் உள்ள வார்த்தைகளுக்கு இருக்குது. ஒரு நாள் நெகட்டிவாக பேசாதீங்க. என் பிள்ளை உருப்படாது, இந்த எனக்கு வேலை கிடைக்காது, நான் செத்தே போயிடுவேன், சொல்லவே சொல்லாதீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும்.
ஆகுமா ஆகாதா? கிடைக்குமா கிடைக்காதா? நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? நடக்கும், கிடைக்கும், முடியும், கூடும். இயேசுவை தொட்டு பார்த்தவன் நான். இயேசுவை தொட்டு பார்த்தவன் நான். சொல்லுங்க நீங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தொட்டு பார்த்துருக்கிறேன். நான் தான் என்று அறியும்படி என் கையை நீ தொட்டு பாரு. பிரியமான கர்த்தருடைய மார்க்கின் சுசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்போ ஒரு குருடனை அவரிடத்தை கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிலும் காண்கிறாய் என்றார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரமாய் பார்க்கிறேன் என்று மறுபடியும் அவர்கள் கண்களிலே கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஒரு குருடன் ஆண்டவர்கிட்ட வரான். அவன் ஆண்டவர் தொடும்படியாக அவர்கிட்ட அவனை கொண்டு வராங்க. அவன் தொட்டு ஆண்டவர் அவனை தொட்டவுடனே அவன் கண் திறக்கப்படுது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? மனுஷரை மரமாக பார்க்குறான். ஒன்று ஆண்டவர் சொல்கிறான், எனக்கு மனுஷனா தெரியல, மரமாக தெரியுது. மறுபடியும் ஆண்டவர் தொட்டார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மள அநேகம் பேர் ஒரு நாள் நம்முடைய கண்கள் பிரகாசிக்க கண்களாக இருந்தது. இன்னைக்கு தரிசனம் மங்கி போயிட்டு மனுஷனா தெரியல, மனுஷனை மரமாக தெரியுது. அப்படி ஏண்டா ஒரு மனுஷனுடைய குறித்த ஆத்தும பாரம் நமக்கு இல்லாமல் போயிட்டு, ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சை நமக்கு இல்லாமல் போயிட்டு, இங்க வீட்டுக்கு அடுத்த கட்டுக்காரங்களுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லலையே என்று சொல்வது இல்லாம போயிட்டு, அந்த அனுபவம் இல்லாம போயிட்டு, ஒரு காலத்துல தெரு தெருவா ஊழியம் பண்ணி இருக்கிறோம். ஒரு காலம் தெரு தெருவா ட்ராக் கொடுத்துருக்குறோம். ஒரு காலத்துல ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க, ஆர்வ கோளாறுல ஊழியம் செஞ்சோம். இன்னைக்கு ஆர்வம் இல்லை, கோளாறு இல்லாம போச்சு. பெரிய ஒரு கோளாறுல நிற்கிறோம். நான், என் மனைவி, என் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டா போதும், தலைமையில் ஒரு கூரை இருந்தால் போதும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும் போதும்னு வாழ்ந்துட்டுருக்கோம். மனுஷனாக பார்க்க முடியலை. நீ மரமாக பார்க்குற. மரம்னா உயிர் இல்லைன்னு நினச்சிட்டியா? இல்லை, நீ மனுஷனாக பார்க்க தான் உன் கண்ணு கிளியராக இருக்குன்னு அர்த்தம். மனுஷனாக பார்த்தா நீ யுக்ரைன் வார் இருக்கா, நீங்கள் அழுவீங்க. 4 நாள் அதுதான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை இந்த யுத்தத்தை நிறுத்தும் ஆண்டவரே, இந்த யுத்தத்தை நிறுத்தும் ஆண்டவரே. நீங்கள் பார்த்தீங்களா, அங்கே ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பட்டினியாக கிடக்குறாங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடே இல்லாமல் இருக்குது. உண்மை இது. ஆண்டவரே, ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு 4 நேரம் சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. அந்த அரசாங்கம் சொல்லுது 1 நேரம் தான் சாப்பிடணும். ஆண்டவரே, மனுஷனை மரமாக நான் பார்க்கக்கூடாது, மனுஷனாக தான் நான் பார்க்கணும். ஆண்டவரே, நீ மனுஷனாக பார்த்தேன்னா உனக்குள்ள ஒரு மனதுருக்கம் வரும். ஏழைகளை பார்த்தா ஒரு மனதுருக்கம் வரும். வியாதியில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு மனதுருக்கம் வரும். பிரச்சனை இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு மனதுருக்கம் வரும். மற்றவங்க தன் கஷ்டத்தை சொல்லும்போது உன் கண்ணில் கண்ணீர் வரும். ஏசு பார்த்தீங்களா, மாத்தா மரியாள் வீட்டில் லாசரு செத்தப்புறம் 4 நாள் கழிஞ்சு வர்றாரு. மாத்தா மரியா சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டானேன்னு. நான் ஏசுவா இருந்தால் நான் சிரிச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? எழுப்ப தான் போகிறேன்னா எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அழுதாரு. ஏன் தெரியுமா? உன் கண்ணில் கண்ணீர் வடிஞ்சா அவர் கண்ணில் கண்ணீர் வடியும். அவர் மனுஷனாக தான் பார்க்குறாரு, மனுஷனை மரமாக பார்க்கல. தரிசனத்தை இழந்துட்டீங்களா? என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, யூ நீட் a second touch from God. உனக்கு ஒரு சரியான தரிசனம் வேணும்னா, மங்கின தரிசனம் உன்னை விட்டு போய் உள்ள ஒரு தரிசனம் வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? ஆமாம், உண்மைதான் ஆண்டவரே. என்ன தரிசனம் குறைஞ்சிருக்குப்பா, என் ஜெபஜீவன் குறைஞ்சிருக்குப்பா, நாங்கள் சும்மா கவலைப்படுறாப்பா, என் குடும்பத்தை பற்றியே நான் கவலைப்படுறாப்பா, ஒய்யாகமா அந்த நினைவு தான் இருக்குதுன்னு உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். சுமைதாங்கி இருக்கையிலே சுமைகள் உனக்கு எதற்கு? சுமைதாங்கி இருக்கையிலே சுமைகள் உனக்கு எதற்கு? யூ நீட் a second touch of God this morning. இந்த கால வேளையில் நீ மறுபடியும் ஆண்டவரை தொடணும், ஆண்டவரும் மறுபடியும் ஒன்றை தொடணும். நான் நினச்சி பார்த்தேன், இவன் சொன்ன ஆண்டவரை நான் மனுஷனாக பார்க்க, ஓகே நான் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு போல சொன்னான். மனுஷனாக பார்க்கல, மரமாக தான் பார்க்க. உண்மை சொல்லுவீங்களா? இந்த கால வேளையில் மெய்தான் ஆண்டவரே சொல்லுவீங்களா? ஆமாம் ஆண்டவரே, என் தரிசனம் மங்கினது உண்மைதான் ஆண்டவரே,
ஒரு காலத்தில் ரொம்ப தரிசனம் பெற்றிருந்தேன், இன்றைக்கி தரிசனம் மங்கி போச்சு. ஒரு காலத்தில் ரொம்ப அன்பாக இருந்தேன் உங்கள்கிட்ட, எப்போதும் உங்களை இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ யாரையெல்லாமோ நினச்சிட்டு இருக்கிறேன், எதெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு குறைஞ்சி போச்சு. உண்மை சொல்லுவீங்களா? அவன் உண்மை சொன்னான். மனுஷனா பார்க்க முடியல. ஆண்டவர்கிட்ட போய் உண்மை சொன்னான் பாருங்க. ஆண்டவரே தொட்டாரா சோமாயிட்டு இருந்தாலும் சொல்லணும், அப்படியே நமக்கு தோணும். சிலரெல்லாம் பார்த்துருக்குறேன், குணமாக்கு மீட்டிங்கில் வந்து ஐயோ கண்ணு தெரியுதுன்னு சொல்லுவாங்க, வெளியே போய் தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மேடையில் கூப்பிட்டு கேட்பாங்க, கை சரியாயிட்டு அடுத்தலாம் டாக்டர்கிட்ட நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, என் உண்மையை சொன்னான். ஆண்டவரே மனுஷனாக பார்க்க முடியல, மரமாக தான் நான் பார்க்குறேன். ஆண்டவர் உடனே அவர் 2ஆம் முறை தொட்டார். மனுஷனா பார்த்தேன். யூ நீட் a second touch of God this morning. இந்த கால வேளையில் மறுபடியும் ஆண்டவர் ஒன்றை தொடணும். உண்மை சொன்னா தொடுவார். விசுவாசிகள் மறிப்பதில்லை, அவர்களை புதைப்பதும் இல்லை, அவர்களை விதைப்போம். அழிவு உள்ளதாய் விதைக்கப்படுது, அழியாமையை தரித்து எழுந்திருக்கும். மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலோடைய ஆண்டவரை சிலுவையில் அடிச்சோன்னு சாத்தான் நினைச்சா நான் முடிஞ்சு கதை இல்லடா. அங்கே முடியல எங்கள் வாழ்க்கை, தொடர்கதை. பெரிய பார்ட்டி நடந்துச்சா, நரகத்தில் பார்ட்டி வைக்காங்களா, ஏசுவை முடிச்சிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு. பயங்கர பார்ட்டி, 3 நாள் பார்ட்டி நடக்குது. 3ஆம் நாள் காலையில் 2 அறைக்குள்ள ஒரு வெளிச்சம் தெரியுதா. ஏய், நம்ம அந்தகார லோகாதிபதி இங்கே இந்த அறைக்குள்ள வெளிச்சத்துக்கும் தொடர்பே இல்லையே, வெளிச்சம் தெரியுதே. ஆமா, நானே வெளிச்சம் சொன்னவர் வந்து நிற்கிறாரு. நீங்களா? நானே தான் என்று நீ அறிய வேண்டும். என் பிள்ளைகள் அறிய மட்டுமில்லை, சாத்தானே நீயும் அறியணும். ஒரு நாள் சாத்தான் சொன்னான், என்னை மாத்திரம் பணிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாம் உனக்கு தரேன். அப்பா என்ன சொன்னேன், ஏய் நான் யுத்தம் பண்ணி ஜெயித்து ரைட்டாக வருவேன், லீகலாக வருவோம் உன்கிட்ட. இப்போ லீகலாக நிற்கிறேன், குடுக்கிய தரவுகளை கூட, பாதாளத்துக்குள்ள தரவுகளை கூட எனக்கு வேணும். தரவுகள் நான் ஜெயித்தேன், மறித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். I'm alive forevermore. நான் ஜீவிக்கிறவர். மரணத்திற்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. எனக்கு மட்டுமல்ல, என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் மரணத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக மரணத்துக்கு மரணடி கொடுத்தார், சாவுக்கு சாவுமணி அடித்தார், சாவியை வாங்கினார். அப்படி தான் ஜெயித்தவராக வெளியே வந்தாரா. என்னை கேட்டுக்கொண்டு கத்துட்டு ஒரு ஆள் சொன்னார், சாவியை வாங்கிட்டு அப்படியே போயிட்டாரு மேலே. அதுதான் கிடையாது. ஒரு நாள் ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்கிட்டாரு, என்ன ஜனங்க யாருன்னு சொல்கிறாங்க? சிலர் உங்களை எரேமியா சொல்கிறாங்க, சிலர் யோவான் சாகன் சொல்கிறாங்க, ஏதோ ஒரு தீக்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, கூட இருக்கவங்களுக்கே தெரியல. 12 சீடர்களுக்குமே ஏசு யாருன்னு தெரியல. 3 ஆண்டு எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்க. மருவமலையை மகிமையே பார்த்துட்டு வந்த உங்களுக்கு தெரியாதா நான் யாருன்னு? ஒருத்தன் மட்டும் சொன்னார் பாருங்க, the word Christ, the son of the living God. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்பதான் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். நான் யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால பேதுருவே, மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தலை, என் பரலோகத்தில் என் பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் தான் என்று அறிய வேண்டும் என்றால் தொட்டு பார்க்க வேண்டும். தொட்டு பார்த்தால் என்ன புரிந்து கொள்வீர்கள்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை அறிஞ்சதுனால அவனுக்கு சீமோனுக்கு என்ன லாபம்? கீ கொடுக்குறேன், கை தட்டுங்க பார்க்கலாம். இதுக்குனால உனக்கு கீ கொடுக்குறேன், உனக்கு கீ கொடுக்குறேன். கீன்னு என்ன? சாவி. இதோ நான் அதிகாரத்தை உன் கையில் கொடுக்குறேன், திறவுகோலை உன் கரத்தில் கொடுக்குறேன். இந்த பூமியிலே நீ கட்டுவது பரலோகத்தில் கட்டப்படுற, இந்த பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். Whatso things you bound upon, let me bound in heaven. Whatso you loose upon, be loose in heaven. Take the key. சாவி இப்போ யார் கையில் இருக்குது தெரியுமா? ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போல உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இதோ சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு அதன் யாதென்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அக்கினினால் ஆவினால் அபிஷேகிப்பேன். சுத்திலும் அக்கினி மதில வைக்கிறார், சுத்திலும் அதிகாரத்தை வச்சிருக்கிறார்.
நீங்கள் எல்லோரும் இங்கே இந்த சமயத்தில் அதிகாரம் பெற்றவங்களாக போகணும். அதிகாரம் பெற்றவங்களாக போகணும். அந்த சாவி எடுத்துகிட்டு தான் போகணுங்க. அதிகாரம் எங்கள் திறவுகளை கர்த்தர் உங்களுக்கு தர்றேன்னு இருக்கிறாரு. நான் யார் தெரியுமா? என் அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டு போன ஆண்டவர். நீங்கள் பயந்தாங்கொல்லியல்ல, நீங்கள் பயங்கரவாதிங்க. யாருக்கு? சாத்தானுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் பயந்தாங்கொல்லியல்ல, பயங்கரவாதிங்க. யாருக்கு? சாத்தானுக்கு. தைரியமாக இருங்க. பயத்தை ஒரு பக்கம் விடுங்க. தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொன்னார், காலையும் தொட்டுப்பார். என்ன தெரியுமா? நீ போகும் வழியை நான் உனக்கு காட்டுவேன். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நீ பாதை மாறாதபடி நான் உன்னை வழி நடத்துவேன். இந்த பாதையில் வர்றவங்க பேதைகளாக இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டாங்க. நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். திக்கு தெரியலப்பா, திசை தெரியலப்பா சொல்லாத. அப்பா சொல்லுவார், வழி இது, இதில் நட. காலை தொட்டு பார்த்தா பாதை காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டெய்லி ஆண்டவனுக்கு பாதை காட்டுறாரு. அதெல்லாம் என் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்குது. சக்ஸஸாக இருக்குது. என்ன செய்யணும்னு சொல்கிறார். எனக்கு ஆலோசனை சொன்ன யாரும் கிடையாது. யார் ஆலோசனை கேட்கவும் மாட்டேன். என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். யார் சொல்கிற ஆலோசனை கேட்க மாட்டேன். ஏன்? கர்த்தருடைய ஆலோசனையை நான் கேட்குற ஆள். என் வாழ்க்கையில் நான் தப்பு செய்ய அவர் விடவே இல்லை. அதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை தப்பு செய்ய விடவே இல்லை. அதற்காக ஐ மேட் லாட் ஆஃப் மேஜர் டெசிஷன். எல்லா தீர்மானம் கர்த்தர் எனக்கு சொல்லி தந்ததுனால. அதனால் இதுவரை கர்த்தரை நடத்திட்டு போகிறார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் தான் ஆண்டவரே, எங்கேருந்து எனக்கு மருமக வருவா, எங்கேருந்து எனக்கு மருமகன் வருவா, எங்கேருந்து வேலை கிடைக்கும், எங்கே வீடு கட்டுவேன், எந்த டாக்டரை போவேன், கவலையே வேண்டாம், கவலையே வேண்டாம். வீட்டு முன்னால் கொண்டு நிறுத்துவார் ஆண்டவர். கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். தொட்டுப்பாரு, தொட்டுப்பாரு, தொட்டுப்பாரு. நானே என் தேவன் என்று அறியும்படி தொட்டுப்பாரு. தூர நின்று தொட முடியாதுங்க. கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. பைபிளை படியுங்க, ஜெபிங்க, உபவாசிங்க, கண்ணீர் வடியுங்க. அவரை தொட்டு பார்க்கலாங்க. எது தோத்தாலும் கண்ணீர் தோத்துப்பாரு. எங்கெல்லாம் ஒரு பொண்ணு அழுதாலும் அங்கெல்லாம் ஆண்டவருக்கு பாரு, ஏம்மா அழுற, நான் தான் இருக்கிறேன்னு பக்கத்துலேயே இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? என் கையை தொட்டுப்பார். உனக்கு பணம் வேணுமா? கையை தொட்டுப்பார். சுகம் வேணுமா? கையை தொட்டுப்பார். உனக்கு விடுதலை வேணுமா? என் கையை தொட்டுப்பார். உன் வாழ்க்கையில் இருக்க கவலைகள், கண்ணீர், பிரச்சனை எல்லாம் என் கையில் கொடுத்துரு. என் கை பக்கத்தில் இருக்குது, என் கையில் கொடுத்துரு. கண்மணியே, உன் தன் கவலைகளை என் கரத்திலே நீ தந்து விடு. தொட்டு பார்க்க வரீங்களா? தொட்டு பார்க்க வரீங்களா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய கரத்தை நான் தொட்டு பார்க்க நான் வருகிறேன். ஆண்டவரே, உன்னை வல்லமையான கரம், குணமாக்கும் கரம், விடுவிக்கும் கரம், ஆசீர்வதிக்கும் கரம், அரவணைக்கும் கரம் தொட்டு பார்க்க நான் வந்திருக்கிறேன். அப்பா, எத்தனை பேர் உண்மையாக விரும்புகிறீங்க? உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறாரு, நான் தான் என்று அறியும்படி நீ என்னை தொட்டுப்பாரு. நான் யார் தெரியுமா? எல் ஷடாய். நான் யார் தெரியுமா? யெகோவா. நான் யார் தெரியுமா? யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா நிஷி, அதோனாய். அதோனாய். உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருப்பேன். யார் கரத்தையுமே நீ பார்க்காத, யார் கரத்தை நீ தொடாத, என் கரத்தை தொட்டு பாரு. தொட்டு பார்த்தா தோமா சொன்னா, மை லார்ட், மை காட், நீர் என் ஆண்டவரும் என் தேவனுமாய் இருக்கிறீர். தேவனே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், நீரே என் தேவன். தொட்டு பார்க்க விரும்புகிறவங்களாம் கைங்களை ஒருத்தர் காண்பீங்க. நான் தொட்டு பார்க்க விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லோரும் வாயை தரீங்க. கொஞ்சம் வாயை விரிவாய் தரீங்களே. எவ்வளோ சத்தமாக பேச முடியுமோ பேசுங்க. எவ்வளோ சத்தமாக. ஆண்டவரே, நான் தொட்டு பார்க்க வந்திருக்கேன். நம்ம தொட்டு பார்க்க வந்திருக்கிறேன். ஆண்டவரே, தொட்டு குணமாக்கும் அப்பா. என்னை தொட்டு குணமாக்கும், தொட்டு விடுவேன், தொட்டு ஆசீர்வதியும். உண்மை நான் தொட வந்திருக்கிறேன். நான் உண்மை தொட வந்திருக்கேன். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு டச் யூ லார்ட். டச்சிங் ஜீசஸ், டச்சிங் ஜீசஸ். இயேசுவை தொட நான் வந்திருக்கிறேன். இயேசுவை தொட நான் வந்திருக்கிறேன். எல்லாம் வாயை விரிவாய் தரீங்க. சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. சகல வியாதிகள், வேதனைகள், திருமண தடைகள், குழந்தை பிறக்காமல் இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்குங்க ஆண்டவரே. ஒரு கிரியேட்டிவ் மிரக்கல் பண்ணுங்க ஆண்டவர். பண கஷ்டம், மன கஷ்டம் ஆண்டவரே, பலவிதமான வேதனைகள், வியாதிகள் ஆண்டவரே, தனிமைகள், ஏமாற்றங்கள்,
கஷ்டங்கள், போராட்டங்கள், வெக்கங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. எல்லாம் தூக்கி போடுற இயேசுவின் நாமத்தில். தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. டச்சிங் ஜீசஸ். இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் காரணம் உன்னை தொடுகிறது. இப்பொழுதே தொடுகிறது, தொடுகிறது, தொடுகிறது. ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். ரிசீவ் த பவர் ஆஃப் காட், ரிசீவ் த பவர் ஆஃப் காட், ரிசீவ் த பவர் ஆஃப் காட். என்னை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருடைய வியாதியை குணமாக்கும். எல்லா கஷ்டங்களும் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதா.